வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 9 ஆக்சுவலாக. நேற்று வந்து பாதி ப்ராசஸ் காமிச்சிருந்தேன். ஆக்சுவலாக 2 வீடியோ போட்டுட்ருந்தேன். ஸோ என்ன பண்ணோம் என்ன பண்ணோன்னா அந்த வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபில்த் பீமுக்கு போகிறதுக்காக இந்த காலம் டு காலம் என்ன பண்ணியிருந்தாங்க, நேற்று வீடியோஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜல்லி போட்டிருந்தாங்க. 1.5 ஜல்லி போட்டு நீட்டுக்கும் போட்டுட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதை காவா மாதிரி கொஞ்சம் எடுத்து ஒரு பீம்லேருந்து இன்னொரு பீம் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜல்லி போட்டது மேலே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, சாண்டையும் சிமெண்ட்டு கலவையும் மட்டும் போட்டு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் திம்ஸு போட்டு தட்டி நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ட்ரையாக இருக்கும் இந்த இடம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஆக்கிட்டு திம்ஸு போட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்ட் ப்ராசஸாக என்ன பண்ணியிருக்காங்க, செங்கலை வச்சு இந்த மாதிரி ஃபில்த் பீமுக்கு இந்த மாதிரி சைடில் செங்கலை வச்சு கட்டியிருக்கோம். ஒரு செங்கலை வச்சு நல்லா ஃபுல்லாகவே வந்து காலம் டு காலம் வந்து ஃபில்த் பீமில். ஆக்சுவலாக இப்போது இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு பதிலாக இந்த ஃபில்த் பீமில் செங்கல் கட்டுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, காலம் அந்த பாக்ஸு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பில்லர் கடிப்பாங்க, அந்த மாதிரி சைடில் பாக்ஸ் வச்சு அடிச்சிருவாங்க. 2 பக்கமும் பாக்ஸ் வச்சு அடிச்சுட்டு நடுவில் ஃபில்த் பீம் போட்டுட்டு ஒரு 3 நாள் கழித்து அந்த ஃபில்த் பீம் அந்த பாக்ஸை கட்டிட்டு அந்த பீமில் மட்டும் விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆக்சுவலாக தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பேசிக்காகவே வந்து என்ன ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இது ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனாலையும் அண்டு நம்மளோட விருப்பம் போல் நம்ம கட்டுறதுனாலே என்னென்னா, இதில் வந்து நாங்கள் வந்து இந்த ரெக்வஸ்ட் பண்ணோம், அது மாதிரிலாம் வேணான்னா. ஏன்னா பாக்ஸ் காரனுக்கு 4500 to 5000 ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பாக்ஸ் காரனுங்களுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலான்னா, நாம் இந்த மாதிரி செங்கலை வச்சு கட்டிங்கன்னா இது ஒரு 1000 கல் ஆகும். ஸோ அதை விட டபுள் மடங்கு ஆனாலும் இது ஸ்ட்ராங்கு அண்ட் இது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்த் பீமுக்கு பாக்ஸ் வச்சு அடிக்காமல் இந்த மாதிரி சைடில் செங்கலை வச்சு கட்டிட்டு இது சென்டரில் வந்து காலம் வச்சுட்டு இது மேலே அந்த மிக்சர்ஸ் சிமெண்ட்டு அப்புறம் சாண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜல்லி அதெல்லாம் போட்டு மிக்சரை போட்டு பீம் மாதிரி போட்டு ஃபில்த் பீம் போட்டு ஃபில் பண்ணுறதா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு 1க்கு 2 தடவை வந்து நம்ம ஆலோசிச்சுட்டு எது பண்ணால் பெஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு தான் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து காலத்துக்கு நம்ம பாக்ஸ் அடிச்சுட்டு போனால் கூட அந்த பாக்ஸு கொடுக்குற வாடகையை விட ஒரு டபுள் மடங்கு ஆனாலும் பரவாயில்ல, இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ன்றதை விட ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பின்னாடி வந்து இது வந்து நமக்கு வந்து நல்ல பேக் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் எது பெஸ்ட்டுன்றதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நாங்கள் இதை பண்ணுறோம். உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராசஸை கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.